ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விதைய சேகரிக்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு வந்து ஹார்வெஸ்ட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு விதையும் நான் சேகரிக்கிறேங்க. அதுதான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து என்னென்ன விதையை நம்ம சேகரிக்கிறோம்னா, கத்திரி ரகங்கள்லாம் இப்போ நம்ம விதைக்க விட்டதெல்லாம் இப்போ நல்லா பழுத்துருச்சுங்க. அதனால் அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து வெள்ளைப்பாகல் வந்து நிறைய காய் இருக்குதுங்க. அதை தான் இப்போ அறுவடை பண்ணுறேங்க. பழமும் இருக்குது பாருங்கள், காயும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திரட்சியான நம்ம வந்து விதைய நம்ம எடுத்து வைக்கும்போது முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. அதனால தான் பழுக்க வச்சு நான் விதைய எடுக்கிறேங்க இப்போ. பாருங்க, மரத்தில் போய் இப்போ ஏறி இருக்குது பாருங்க கொடிங்க. அதுலேயும் காய் வச்சிருக்குது பாருங்க. அதனால தான் விட்டுட்டுங்க. சரி, மரம் வந்து இப்போ வந்து இன்னும் பூ பிஞ்சு எடுக்காததுனால சரி கொடியாவது ஏறட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. பொல்லங்காய் கொடியும் பாவக்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறிக்குச்சுங்க. 2 மரத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏறிக்குச்சுங்க. அது பக்கம் இருக்கிறதுனால அந்த கொடிங்கெல்லாம் அது மேலே ஏறிக்குச்சுங்க. வெள்ளைப்பாகல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசமா நம்மளுக்கு காய் குடுத்துட்டே தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகல் கொடியும் சரி 4 4 பேக் தாங்க போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, 15க்கு 15 சைஸில 4 பேக் போட்டிருக்கிறேங்க. இன்னும் நம்மளுக்கு காய் குடுத்துட்டே தாங்க இருக்கு. பாருங்க, ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் சூப்பரா இருக்குது பாருங்க. அதை இன்னைக்கு அறுவடை பண்ணலைங்க. இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுட்டேங்க. பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ ஒரு 1/2 கிலோ காய்க்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. சூப்பரான வெள்ளைப்பாகலுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, இது விதை பாருங்க எவ்வளோ சூப்பரா காஞ்சு வெடிச்சு போயிருக்குது பாருங்க. சிகப்பு வெண்டை விதை வந்து அவைலபிள் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. இந்த மாதிரி விதையை காய வச்சு தாங்க நான் எல்லா விதையுமே எடுத்து வைக்கிறேன். வாங்க, அடுத்து வந்து கத்திரிக்காய் ரகம் பறிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காய்ங்க. குண்டு கத்திரிலே பார்த்தீங்கன்னா இது சச்சுன்னு ஒரு ரகங்க இது. அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா குண்டு குண்டா குண்டு குண்டா அழகா இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ரகங்க இது. கொத்து கத்திரிலையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கலாங்க. கொத்து கத்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா காய் குடுக்குதுங்க. ஆனா என்ன ஒண்ணு, சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, அப்படியே எவ்வளோ அழகா பூ வச்சுட்டு இருக்குது பாருங்க. பந்தல் பூரா இப்போ மூக்குத்தி அவரை தாங்க இருக்குது. நிறைய காய் வச்சிருக்குதுங்க. நான் அறுவடை பண்ணும்போது கவனிக்காத விட்டுட்டேங்க அத. காய் இருந்திருக்குதுங்க, நான் கவனிக்கல. சரி, அடுத்த தடவை அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் இலசா இருக்குதுங்க. அதுதான் சரி சாப்பிட்றதுக்கு பறிக்கிறேங்க. கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சுங்க. அதனால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க தாங்க விட்டுருக்கேன். சிகப்பு வெண்டை பார்த்தீங்கன்னா சூப்பரா விதை ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க ஒரு கத்திரி செடி இருக்குதுங்க. அதில ஒரு கத்திரிக்காய் இருக்குது. வாங்க பறிச்சுக்கலாம். இதுதாங்க அந்த இதில அந்த சர்ச்சுலே பார்த்தீங்கன்னா, நான் 2 பேக் வச்சிருக்கிறேங்க. ஒண்ணு வந்து 15க்கு 12 சைஸுங்க. ஒரு கமெண்ட் கூட குடுத்துருந்தாங்க. கத்திரி வளர்ப்பு கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்டின்னுட்டு. கத்திரி வளர்ப்புன்றத விட அ எல்லா விதமான வீடியோவுமே இருக்குதுங்க. அதாவது மிளகா ரகமா இருக்கட்டும், கத்திரி ரகமா இருக்கட்டும், தக்காளி ரகமா இருக்கட்டும், அந்த மாரி விதை போடுறதுலேருந்து அ வளர்ப்பு வீடியோலேருந்து உங்களுக்கு பராமரிக்கிற வீடியோ வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் பிளேலிஸ்ட்ல இருக்குதுங்க. அதனால நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த வீடியோவ டச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல எல்லா விதமான வீடியோவுமே நான் போட்டு வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவ டச் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாங்க. ஏன்னா நான் மறுபடியும் கத்திரி நாத்த விட்டு அத வளர்த்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ குடுக்குறதுன்றது வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ்ங்க. இப்ப தான் கத்திரி ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா குடுத்துட்டு வருதுங்க. நான் மறுபடியும் நடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. அதனால விதை போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ போடுவேங்க. அதனால இப்ப உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்குதுங்க. பார்த்து உங்களுடைய மாடி தோட்டத்தையும் அதே மாரி கொண்டு வாங்க. பிளேலிஸ்ட்ல வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் கேளுங்க. நான் அத பத்தி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேங்க. பாருங்க, சூப்பரான வரிநீள கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இது பாருங்க, சொரக்காய் பார்த்தீங்கன்னா, நான் விதைக்க விட்டுருக்குறேங்க இப்ப. நீட்ட சொரக்காயும் இப்ப விதைக்க விட ஆரம்பிச்சுட்டேங்க.
குண்டு சுரக்காய் நல்லா ஒரு 5 பிஞ்சு போட்டுன்னு இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல நல்லா வெயில் காயவும், அந்த 5 பிஞ்சுமே கருகிருச்சுங்க. பாருங்க நல்லா நீல குண்டு கத்திரிக்காய் பாருங்க, நல்லா பழுத்துருச்சு பாருங்க. விதைக்க விட்டதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே பழுத்துருச்சுங்க நல்லா. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க. இது நீல கலர் குண்டு கத்திரிக்காய்ங்க. நீல கலர் என்ன கலர் மாறி இருக்குது பாருங்க. இந்த மாரி நல்லா இருக்குதுங்க. விதையும் நல்லா வந்து திரட்சியா இருக்குதுங்க. நான் வந்து கட் பண்ணி வெயில்லயும் காய வச்சுட்டேங்க. அந்த மாரி சூப்பரா இருந்ததுங்க. இதுவும் ஒரு விதைக்கு விட்டுருக்கிறது தாங்க. இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுருக்குறேங்க. ஏன்னா இது வந்து செதப்பிடிப்பு காய்ங்க. நல்லா பழுத்தா மட்டும் தான் விதை வந்து அதில கொஞ்சமா இருக்குதுங்க. இங்க ஒரு வரிநில கத்திரிக்காய் இருக்குது. வரிநில கத்திரிக்காயிலும் பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கிறேங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, நான் கத்திரி ரகத்த வந்து இன்னும் ஒரு 5, 6 கத்திரி ரகம் வந்து நான் விதைக்காதே வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி அந்த ரகமெல்லாம் இன்னும் போட்டு, அந்த ரகம்லாம் எப்படி காய் வைக்குதுன்றதையும் நான் பார்க்கலான்னு ஆசைப்பட்டுன்னுக்கிறேங்க. பேக் எதுனா காலி ஆச்சுன்னா, அந்த விதையெல்லாம் நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, இப்ப இத்தினி நம்ம 16 வகை கத்திரிக்காய், 17 வகை கத்திரிக்காவும் நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து தட்டுல பார்த்துட்டோம். விதையும் நம்ம சேகரிச்சுட்டோம். அதனால வந்து இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம புது ரகத்த நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, இப்ப கத்திரிக்காய் ஆகும்போது நான் வந்து இன்னும் ஒரு 5, 6 கத்திரி ரகம் இருக்குதுங்க விதை. அத வந்து நான் போட்டு வைக்கணுங்க. போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ குடுக்குறேங்க. பாருங்க பிளாக் பீட்ல வால் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒரு காய் வந்து விதைக்கு எடுத்துருக்கிறேங்க. ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சா இருக்குதுங்க. இது சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பழுத்து இருக்குதுங்க. அதனால இது வந்து விதைக்கு எடுத்துருங்கிறேங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. பிளாக் பீட் வால் கத்திரிக்காங்க அது. பச்சை வெண்டையிலயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குதுங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா காஞ்சு, விதை எப்படி சூப்பரா ரெடியா இருக்குது பாருங்க. பச்சை வெண்டையில 1, சிகப்பு வெண்டையில 1 அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பச்சை குண்டு கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா, பழம் நல்லா பழுத்திருக்குதுங்க. அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. எவ்வளோ சூப்பரா பழம் ரெடியா இருக்குது பாருங்க. ஒரு சொத்தல் இல்லாத அருமையான காய்ங்க. இது பாருங்க சொத்துல விழுந்துருச்சுங்க. இத கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. இது வந்து விதையும் நல்லா இருக்காது, காயும் புழுகு விழுந்துருச்சுங்க. அதனால கட் பண்ணிட்டேங்க இதையும். சூப்பரான பச்சை குண்டு கத்திரிக்காய் விதையும் ரெடியா இருக்குதுங்க. வாங்க அடுத்தது இத்தாலியன் பிளாக் பீட் ஒண்ணு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலசுங்க. சாம்பாருக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் கட் பண்றேங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ வெள்ளை நீட்ட கத்திரிக்காயிலும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்ட காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால அதையும் இன்னைக்கு பறிக்கிறேங்க. பாருங்க என்ன அழகா பழுத்திருக்குது பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுதான் இது எல்லாத்தையுமே கட் பண்றேங்க இன்னைக்கு. இது ஒரு வாரம் வச்சுருந்து நம்ம கட் பண்ணோம்னா, அழகா சூப்பரா பழுத்துருங்க. பாருங்க என்ன அழகா மஞ்சள் கலர் ஆயிருக்குது பாருங்க. 4 இருக்குதுங்க. இன்னும் 1 இருக்கு பாருங்க. 4மே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை நீட்ட கத்திரிக்காயும் நம்மகிட்ட விதை வந்து அவைலபிள்ல இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பு நம்பர் குடுக்குறேங்க இந்த வீடியோவுல. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. புதுசா அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எனி டைம் எப்போ வேணாலும் நான் ஏதாவது ஒரு ஆஃபர் குடுத்துட்டு தாங்க இருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ல இருக்கிறது எப்பயுமே உங்களுக்கு ஒரு பலன் தாங்க. வெங்காய கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டுருந்தேங்க. அதையும் பார்த்து அறுவடை பண்ணிக்கிறேங்க. அதுவும் நல்லா பழுத்துருச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு விதைய விட்ட கத்திரிக்காயும், இளங்கத்திரிக்காயும் தாங்க அறுவடை ஜாஸ்தி. ஏன்னா இது இது விதைக்கு விட்டுங்கிற கத்திரிக்காயும் சராசரி ஒரு தட்டு ரப்பர் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பிஞ்சு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியா ஒரு தட்டு ரப்பர் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அந்த மாரி சரிக்கு சரியா அந்த முறை வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. சூப்பரா பாருங்க மூக்குத்தி அவரை பாருங்க எவ்வளோ அழகா பூ வச்சுட்டு போகுது பாருங்க. காய் நெறைய இருக்குதுங்க. நான் தான் வந்து கவனிக்காத விட்டுட்டேங்க. அறுவடை பண்ணாத விட்டுட்டேன். கொடி சூப்பரா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த பந்துல பார்க்கும்போது ஒரு மன சந்தோஷங்க. அதாவது இவ்வளோ அழகா கிரீனிஷா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட மாடி தோட்டம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நீல குண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு பாருங்க சூப்பரா ரெடியா இருக்குது பாருங்க. அழகா பழுத்திருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய தண்டு பாருங்க.
கத்திரிக்காயினுடைய தண்டே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தப்பமா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. நீள குண்டு கத்திரிக்காய்ங்க இது. நெறைய பிஞ்சு இருக்குதுங்க. இன்னும் புது அறுவடைக்கும் வரத்துக்கு ரெடியா ஆவுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காயிலே பெரிய ரகங்க இது. பெரிய கத்திரிக்காய்ங்க இது. சைஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய கத்திரிக்காய்ங்க இது. கேள்வி நேரங்க. வேங்கரி கத்திரி விதைக்கு நான் எத்தனை காய் அறுவடை பண்ணேன்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சர சொல்லுங்க. விதைய வெல்லுங்க. இந்த வாரமும் நான் தாங்க டைரக்ட்டா செக்ஷன் பண்றேன். அதனால நீங்க வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு குடுக்குறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட்டா பார்த்துட்டு வரீங்கன்றத வச்சு, நான் தாங்க செக்ஷன் பண்றேன். இந்த வாரமும் நான் குலுக்கல் முறையில போடலைங்க. இந்த வாரமும் நான் தான் டைரக்ட்டா செக்ஷன் பண்ணி, உங்களுக்கு வின்னர் அறிவிக்கிறேன். அடுத்த வாரம் கடைசி வாரங்க. அடுத்த வாரமும் நான் தாங்க வின்னர் அறிவிக்கிறேன். வாங்க அடுத்தது வந்து பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். பச்சை மிளகான்றத விட பழ மிளகான்னு சொல்லலாங்க. நல்லா பழுத்துருச்சுங்க மிளகாய்ங்க. இப்ப அதனால தாங்க நான் வந்து சாம்பார் பொடி அரைக்கலான்ட்டு இப்ப மிளகாய வந்து காய வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. பழத்தெல்லாம் பறிச்சு, இப்ப வந்து ஒரு 1 கிலோ மிளகா அளவுக்கு நான் வந்து இப்ப காய வச்சிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய மிளகா செடியிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பார் பொடி அரைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிளகா ரெடியா இருக்குதுங்க. ஒரு 4 செடி இருந்தா போதுங்க. நம்ம வீட்டுக்கு அளவா நம்ம தேவைக்கு அளவா நம்ம அழகா தூள் அரைச்சுக்கலாங்க. இந்த முறை நான் மிளகா செடிக்குமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில ஒரு 6, 7 பேக் குடுத்துட்டுருக்கிறேங்க. மிளகா ரகமே டிஃப்ரெண்ட்டா வச்சிருக்கிறேன் பாருங்க. குண்டு மிளகாவும் இன்னைக்கு பறிச்சிருக்கிறேங்க. பெரிய சைஸ்ல குண்டு மிளகாயும் பறிச்சிருக்கிறேங்க. இது நீட்ட மிளகாங்க. அது குண்டு மிளகாங்க. ஒரு தேவைக்கு நம்மளுக்கு இவ்வளோ மிளகா வாரத்துக்கு நம்மளுக்கு 2 தடவ கிடைக்குதுங்க. போதுன்றதுனால தான் நான் அந்த பச்சை மிளகாயெல்லாம் ஒரு 4, 5 பேக் நம்ம அளவா வச்சு நம்ம வளர்த்துனோம்னா போதுங்க. வீட்டுக்கு அளவா மிளகா நம்மளுக்கு வந்துருதுங்க. கொஞ்சம் கீரை பாருங்க. அம் அத்திப்பழ செடிலயும் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க. அதையும் பறிச்சுக்கலாம். பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு கலந்து இருக்குதுங்க. நம்ம எப்படி இத வேரோட புடுங்குனாலுமே நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு வந்து கீரை வந்துட்டே தாங்க இருக்கு. ஏன்னா, அந்த எருவு எந்த அளவுக்கு மக்குதோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு புதுசா முளைச்சுட்டே தாங்க இருக்கு. கீரைக்கு பாருங்க எவ்வளோ அடியிலே பாருங்க ஒரு காய் வச்சிருக்குது பாருங்க அத்திக்காய். என்ன அழகா இருக்குது பாருங்க அந்த காய். இந்த மரம் உண்மையிலேயே நல்லா ருசியா இருக்குதுங்க அந்த அத்திப்பழம். நம்மளுடைய மாடித்தோட்டத்துல எப்பயுமே கலப்பட கீரை தாங்க. அந்த மாரி கீரையில பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை நான் இன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க. புளிச்சக்கீரை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னாவோன்றதுக்கு வேண்டி அத நான் வந்து ட்ரை பண்ணாதே இருக்கேங்க. பார்க்கலாம். புளிச்சக்கீரைக்கும் ஒரு நாள் வந்துச்சுன்னா, அதையும் நான் வந்து ட்ரை பண்றேங்க. சூப்பரான கீரை பாருங்க. இந்த மாரி நம்ப வாரம் 2 தடவ அறுவடை பண்ணோம்னாவே, கீரை வந்து நெறைய கீரை கிடைச்சிருதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. 3வது செடியும் பாருங்க, அத்திக்காய் சூப்பரா காய் வைக்குது பாருங்க. இதுவும் தயாராயிடுச்சு பாருங்க மரம். வாங்க அடுத்து வந்து பிளாக் பீட்லயே பார்த்தீங்கன்னா, குண்டு கத்திரிக்காங்க. இதுவும் விதைக்கு தாங்க விட்டுருந்தோம். சூப்பரா பாருங்க ரெடியா இருக்கு. வாங்க அடுத்தது கோவக்கா, மலேசியா கோவக்கா பறிச்சுக்கலாம். சூப்பரா இருக்குது பாருங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. ஆனா உண்மையிலேயே இது நான் வந்து பச்சையா தாங்க சாப்பிட்றேன். நான் இன்னும் சமையலுக்கு யூஸ் பண்ணலைங்க இத. டெய்லியும் வந்து பறிச்சு சாப்பிட்றது தாங்க எனக்கு வேல. எனக்கு உண்மையிலேயே இந்த காய் அவ்வளோ பிடிக்குங்க. இப்ப என்னுடைய மாடி தோட்டத்துல எனக்கு இது கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, தட்டுக்கு வராதுங்க. நான் சாப்பிட்டுட்டே தான் அறுவடை பண்றேன். நெறைய பிஞ்சு பாருங்க. இன்னும் சூப்பரா எடுத்துட்டு வருது பாருங்க. சுரக்கா பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. என்ன சுரக்கா டிசைன் மட்டும் தாங்க வெவ்வேறையா வருது. அதாவது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல வைக்குதுங்க. அந்த மாரி இந்த சுரக்கா ஆயிடுச்சுங்க. தக்காளி பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. இன்னும் நெறைய காய் புடிச்சிருக்குது பாருங்க. இந்த மாரி சட்ட சட்டையா நம்ம தக்காளி காப்பு பிடிக்கும்போது நம்மளுக்கு அது சூப்பரா இருக்குதுங்க. தக்காளி பழம் பறிக்கும்போது.
நிறைய காப்பு இருக்கிறதுனால செடியே வளைஞ்சி போய் கிடக்குதுங்க. வாங்க இந்த மிளகா தாங்க சொன்னேன். எவ்வளோ குண்டா இருக்குது பாருங்க இந்த மிளகா. காரமும் நல்லா உரைக்குதுங்க. நல்லா இது குண்டாக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு செதப்புடிப்பு மிளகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த மிளகா சைஸ் இருக்குதுங்க. உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா, நல்லா செதப்புடிப்பா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க. இந்த பச்சை மிளகாவுக்குன்னே ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க. இந்த மாரி பார்க்கும்போது களைச்செடி எதுனா இருந்தா புடுங்கி போட்டுருங்க. புதுச்செடியிலேருந்தும் இப்போ பாருங்க மிளகா அறுவடை பண்றேன். நம்ம இதுக்கு தான் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் தெளிச்சு விட்டோம். இப்போ பாருங்க செடி எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. அந்த மாரி நம்ம ஆரம்பத்திலே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, ஒரு பிரச்சனையும் வரதில்லைங்க. அதனால தாக்குது எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. அதுக்கு எப்படி நம்ம சரி பண்றதுன்னு தாங்க பார்க்கணும். அந்த மாரி முயற்சி எடுத்ததுனால பாருங்க, மிளகா செடி சூப்பரா தெளிஞ்சிருச்சு பாருங்க. இலைச்சுட்டு நோவ பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அந்த பவுடர் லைட்டா டச் பண்ணோம்னாவே சரியா போயிடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க இப்ப மிளகா செடி. இன்னைக்கு வந்து 2 வகையான மிளகா அறுவடைங்க நம்ம பண்றது இன்னைக்கு. காலிஃப்ளவரும் சூப்பரா வளருதுங்க. நூக்கோலும் நல்லா இருக்கு. முள்ளங்கிகளும் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கேன். வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவுல பாருங்க எவ்வளோ சூப்பரா பச்சை மிளகா இருக்குது பாருங்க. இந்த வாரமெல்லாம் என்னுடைய வீடியோங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாரி என்னுடைய சேனலுக்கு நல்லா சப்போர்ட் குடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க அடுத்து வந்து ரெட் முள்ளங்கி பறிச்சுக்கலாம். சூப்பரான முள்ளங்கி. நானு முள்ளங்கி வந்து கட் ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் மெதுவா இழுத்தேங்க. பாருங்க நல்லா வேருங்க நெறைய போயிருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணு வந்து புடிச்சுக்கிச்சுங்க நல்லா. நெறைய வேர் இருக்குது பாருங்க. கொஞ்சம் வேரா இருந்தா நமக்கு டக்குன்னு வந்துருங்க. வேர் வந்து நெறைய வேர் இறங்கியிருக்குதுங்க. இன்னும் எலசு இருக்குதுங்க. இருக்கட்டும்னு சொல்லி இப்போதைக்கு நான் வந்து இந்த பேக்ல ஒண்ணு, இன்னொரு இது இருக்குதுங்க முள்ளங்கி. ரெட் முள்ளங்கி இன்னொன்னு இருக்குதுங்க. அதையும் ஒண்ணு பறிச்சுக்கலாம். பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேர் பாருங்க. ரப்பிட்டு வருது பாருங்க. இது வந்து வெள்ள முள்ளங்கிங்க. வெள்ள முள்ளங்கி 2 கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க இது பாருங்க உடைச்சிருச்சு பாருங்க. எப்படி நம்ம வந்து அசாத புடுங்குனாலுமே கொஞ்சம் உடைஞ்சுக்கிச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலருங்க. இதில 2 முள்ளங்கி, அதில 2 முள்ளங்கி இன்னைக்கு. சூப்பரான முள்ளங்கி இன்னைக்கு அறுவடை. வாங்க அடுத்து தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். தக்காளி பழம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கொஞ்சம் கூங்கா இருக்கிறதையும் நான் கட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இருக்குது பாருங்க. பாருங்க பொடலங்கா பாருங்க எவ்வளோ அழகா மரத்துல ஏறி இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க சைஸ். இதெல்லாம் நான் விதைக்கி விட்டுட்டேங்க. அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. எந்த பொடலங்காயுமே இப்போ நான் அறுவடையே பண்ணலைங்க. ஏன்னா பொடலங்காய் விதை முளைக்கிறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால தான் விட்டுட்டேங்க. எல்லா பொடலங்காயுமே நம்ப விதைக்கே எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தேறிடுச்சுங்க காய். விதைக்கே விட்டுட்டேங்க எல்லா காயும். கேள்வி நேரங்க. நான் மலேசியா கோவக்காய் எத்தினி காய் பறிச்சேன் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சர சொல்லுங்க. விதைய வெல்லுங்க. வாங்க பாருங்க கொய்யாக்காய் பாருங்க. பழுத்து போய் அப்படியே மரத்த தொட்டிக்குள்ளேயே விழுந்துருச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பரான பழம் பாருங்க. நம்ப மாடியில விளைஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே அதுக்கு தனி ருசி தாங்க. வாங்க மறுபடியும் பார்க்கலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ ஒரு 6 வகையான கத்திரிக்காய் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நீலகுண்டு கத்திரிக்காய், வரி நீல கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி, கொத்து கத்திரிக்காய், சச்சு, வால் கத்திரிக்காய், இந்த மாரி நம்ம 6 வகையான கத்திரிக்காய இன்னைக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா, 8 வகையான கத்திரிக்காய விதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. கீரை பாருங்க. கீரை
அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. 2 ரெட்டு முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேன். ஒயிட்டு முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேன். விதையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டு வெண்டைக்காய், ஒரு கிரீன் கலர் வெண்டைக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பாகல்லையும் ஒரு பழம் அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. காயும் அறுவடை பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயிலும் பார்த்தீங்கன்னா, 2 வகையான பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. கோவக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். தக்காளி அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்மளுடைய மாடி தோட்டத்தில வாரம் 2 முறை இந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படுதுங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குதுங்க. நினச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. எவ்வளோ சூப்பரான அறுவடை பாருங்க. கத்திரிக்காய் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்குன்றது இல்லைங்க, டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குதுங்க. வின்னரை பார்க்கலாம் வாங்க. அல்லி சுப்பிரமணியும் சிஸ்டரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு சுதாமணியனையும் தேர்ந்தெடுக்கிறேங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்கள் 2 பேர்த்துக்கும். வாட்ஸ்அப்பில் பர்சனல் நம்பரில் உங்களுடைய அட்ரஸை கொடுங்க. குரூப்பில் அட்ரஸை போட்டுறாதீங்க. பர்சனல் நம்பரில் அட்ரஸை கொடுங்க. போஸ்ட்டில் வேணுமா, கொரியரில் வேணுமான்றதையும் தெளிவாக கொடுங்க. அடுத்த கடைசி வாரம் இன்னும் ஒரே வாரம் தாங்க இருக்குது. அதனால இன்னும் 2 பேருக்கு சான்ஸ் இருக்குதுங்க. நல்லா வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறதையும் வீடியோவை நல்லா பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. விதைக்கு பாருங்கள், எல்லா கத்திரிக்காயினுடைய விதையும் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். 8 வகையான கத்திரிக்காயினுடைய விதைகள் அவைலபிளில் இருக்குங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.